அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இறுதியாக அனுப்பப்பட்ட இரண்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இறுதியாக இரண்டாம் தவணை வினாத்தாளில் உள்ள பகுதி 2ற்கான கேள்வி பகுதி உங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த கேள்வி பகுதிக்கான விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. நேரடியாக அந்த வினாவிற்குள் செல்வோம். இந்த முதலாவது கேள்வியை பாருங்கடா. பெரிது அல்லது சிறிது என்ற சமநிலை அடையாளத்தை கொண்டு இந்த 4 கேள்விகளுக்கும் அந்த அடையாளத்தை பயன்படுத்தி விடை எழுத வேண்டும். முதலாவது பாருங்க, இது மறை 2, இது மறை 1. அப்போ இரண்டும் மறை பெருமானம் வரும்போது, ரெண்டும் மறை பெருமானமாக காணப்பட்டால் மறை பெருமானத்தில் எது சிறிய பெருமானமோ, எது குறைந்த பெருமானமோ அதுதான் பெரிய பெருமானமாக இருக்கும். அப்போ மறை 2லையும் மறை 1லையும் பாருங்க, எது சிறிய பெருமானம்? மறை 1. அப்போ மறை 2ஐ விட மறை 1 தான் பெரிது. அப்போ 2 மறை பெருமானம் வந்தால் அடையாளத்தை விட்டு போட்டு பெருமானத்தில் எது குறைந்த பெருமானமோ அதுதான் பெரிய பெருமானம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது கேள்வியை பாருங்க. 2.4 2.43. அப்போ தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் வந்தால் அப்போ இங்காலையும் 2 இலக்கம் வார மாதிரி ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்க வேண்டும். அப்போ 4க்கு பக்கத்தில் ஒரு சைபரை சேர்த்தீங்கன்னு சொன்னால் 2.40, அங்கால 2.43 என்று வருது. இப்போ 2 தசமதானத்தையும் ஒப்பிடும்போது உங்களுக்கு இப்போ இலகுவாக விளங்கும். இந்த 2.40 விட 2.43 பெரிது. அப்போ இந்த பக்கம் பெரிதை 2.43 என்ற பெருமானத்தின் பக்கம் வாய் விரித்து காட்ட வேண்டும். பெரிது சமநிலையை போட வேண்டும். பின்னத்தை பாருங்கடா. பின்னத்தில் தொகுதி எண் சமனாக இருக்கு, 1 1 இருக்கு. தொகுதி எண் சமனாக இருந்தால் படித்திருக்கின்றோம், பகுதி எண்ணில எது குறைந்த பெருமானமோ அதுதான் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். அப்போ தொகுதி எண் சமன். அப்போ 3லையும் 8லையும் பாருங்க, எது குறைந்த பெருமானம்? 3. அப்போ 3ல் 1 என்கிற பின்னம் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். 3ல் 1 பெரிதாக இருக்கும். இப்போ 4ஆவதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி என்னும் சமன் இல்லை, தொகுதி என்னும் சமன் இல்லை. அப்போ பகுதி என்னும் தொகுதி என்னும் சமன் இல்லாத சந்தர்ப்பத்தில் பகுதி என்ன சமப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். அப்போ 3 பெரிதா 18 பெரிதாங்கிறத பார்க்கணும். 18 பெரிது, 3ஐ விட 18 பெரிது. அப்போ 3ஐ 18ஆக மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். எதால பெருக்கினா முடியும்ங்கிறத பாருங்க. 6ஆல் பெருக்கும் போது 18 வரும். அப்போ 3 6ஆல் பெருக்கினா 1ஐயும் 6ஆல் பெருக்கணும். இது அப்படியே வரும். இந்த 18ல் அப்படியே வரும். அப்போ 18ல் 6 18ல் 7. இப்போ இரண்டினுடைய பகுதி எண் சமன் என்று சொன்னால் தொகுதி எண்ணில எது பெரிய பெருமானமோ அதுதான் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னம். அப்போ 6 பெரிதா 7 பெரிதா? 7. அப்போ 18ல் 7 என்ற பின்னம் தான் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னம். அப்போ இது எங்கிருந்து வந்த? அந்த கேள்வியில் 18ல் 7 பக்கம் பெரிது என்ற சமநிலையை போட்டு காட்ட வேண்டும். அப்போ செய்முறை கட்டாயம் செய்து பார்த்து தான் அந்த 2 பின்னத்திலையும் எது பெரிய பின்னம்ங்கிறத பார்க்க வேண்டும். அடுத்த இரண்டாவது கேள்வி, உருவமிலக்கம் 2 தசம எண்களாக மாற்றுக. அப்போ தெளிவாக படித்திருக்கின்றோம். பகுதி எண் 10 100 1000 இப்படி 10னுடைய வலு 10 20 30 40 அப்படி வந்தால் 10ன் மடங்கு 10 100 1000 இப்படி ஒன்றோட 0 சேர்ந்து வாரதான் 10னுடைய வலு. இப்படி வரும்போது இது பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியது. அப்போ முறைமை பின்னம். அப்போ முறைமை பின்னம் வந்தால் 0 தசம் என்று போட்டு 100க்கு 2 0. அப்போ 2 இலக்கம் தசத்துக்கு வலது பக்கம் வர வேண்டும். அப்போ ஒரே ஒரு இலக்கம் இருப்பதனால ஒரு 0 சேர்த்து அந்த 9 சேர்க்க வேண்டும். அப்போ 0.09 என்று வரும்.
இதே போன்று 10ல் 3 என்று சொன்னால் 0.3 10க்கு ஒரு 0 என்கிறதால தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வர வேண்டும். அந்த இலக்கம் காணப்படுகின்றது. ஸோ 0.3 என்று வரும். இதை பார்த்தீங்க என்று சொன்னால் இதை நீங்கள் 2 முறையில் செய்யலாம். இது ஒரு முறைமை இல்லா பின்ன கலப்பு எண். நீங்கள் முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றும் போது 100 ஒன்றால் பெருக்கினா 100, அதனுடன் 7ஐ கூட்டும் போது 107, கீழுக்கு 100 என்று வரும். இப்போ பாருங்கடா, இது ஒரு முறைமை இல்லா பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருக்கு. அப்போ முழு எண்ணுக்கு தசம் இங்கே இருக்கும். 100க்கு 2 0 2 தசமதானம் இடது பக்கம் நகர்த்தும் போது 1.07. அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினா 6.253 என்று தரப்படுது எனும் எண்ணில் முதலாவது கேள்வி 2னுடைய இடப்பெறுமதி. அப்போ 2 என்கிறது பாருங்க தசத்துக்கு வலது பக்கம் இருப்பதனால முதலாவது வார பெருமானம் 1ஆம் தசமதானம், 2ஆம் தசமதானம், 3ஆம் தசமதானம் என்று வரும். தசத்துக்கு இடது பக்கம் வாரது 1கள் 10கள் 100கள் என்று போகும். அப்போ வலது பக்கம் வாரது 1ஆம் தசமதானம், 2ஆம் தசமதானம், 3ஆம் தசமதானம். அப்போ 2னுடைய இடப்பெறுமதியை கேட்டால் அது 1ஆம் தசமதானத்தில் இருக்கு. அப்போ 1ஆம் தசமதானம் என்று எழுதி கொள்ள வேண்டும். அல்லது 10ல் 1 என்று போட்டாலும் அதோட கருத்து 1ஆம் தசமதானமாக இருக்கும். பிபாட் கேள்வி இந்த 5ஆல் குறிக்கப்படும் பெருமதியை கேட்காது. அப்போ 5ங்கிறது 2ஆம் தசமதானம். அப்போ 2ஆம் தசமதானம் 100ல் 1. அந்த 1க்கு பதிலாக அவன் என்ன இலக்கத்தை கேட்கானோ அதை மேலே போட வேண்டும். அப்போ பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவு, இது 100 என்று வருது 10னுடைய வலு. அப்படி வந்தால் இது ஒரு முறைமை பின்னம். அப்போ 0 தசம் என்று போட்டு 100க்கு எத்தனை 0? 2. அப்போ 2 இலக்கம் வரணும். ஒரே ஒரு இலக்கம் இருப்பதனால ஒரு 0த்தை சேர்த்து அந்த 5ஐ பார்த்து எழுத வேண்டும். அப்போ 0.05 என்று வரும். இதே போன்று 4வது வினா, அதில் ஏபாட் 12ல் 5 சாக 3ல் 1. அப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்றால் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே பகுதி எண் சமன் இல்லை. அப்போ 3 பெருசா 12 பெருசா? 12. 3 12ஆக மாற்றணும் என்றால் 4ஆல் பெருக்கணும். மேலேயும் 4ஆல் பெருக்கும் போது 12ல் 5 அப்படியே வரும். 12ல் 4. அப்போ 2 பகுதி என்னும் சமன். 5ஐயும் 4ஐயும் கூட்டும் போது 9. அப்போ 12ல் 9 என்று வரும். இதே போன்ற அதில் பிபாட் கேள்வி 9ல் 5 சாய 6ல் 1 சாக 4ல் 3 என்று வருது. அப்போ இப்படியான கேள்வி உங்களுக்கு செகண்ட் டைமில் வராது பிள்ளைகள். இதுக்கு நீங்கள் பகுதி எண் சமன் இல்லை, இந்த போமாசி என்ற விடயம் இருக்குது. அது கிரேட் 7க்கு போனதான் படிப்பீர்கள். இருந்தாலும் இப்படியான கேள்வி போடப்பட்டதால் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த 9னுடைய மடங்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் 9னுடைய மடங்கை நான் சில பெருமானத்தை எழுதி கொள்கிறேன் பிள்ளைகள். இப்படி போகும். அடுத்து 6 இருக்கிறதால பகுதி என்ன தான் பார்க்குறேன். 6னுடைய மடங்கு 6, 12, 18, 24, 30, 36 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். அடுத்து 4னுடைய மடங்குங்கிறதால 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். இப்போ என்ன விடயம் என்று சொன்னால் அந்த 3 பகுதி எண் இருக்கு. 3லேயும் 9, 6, 4 என்று இருக்கு. அதனுடைய ஒவ்வொன்றினுடைய மடங்கை நான் எழுதியிருக்கேன். 3லேயும் பொதுவாக பொருந்தக்கூடிய மிகச்சிறிய பெருமானத்தை பார்க்கணும். அப்படின்னா இந்த 18 18 2லேயும் பொருந்தது, இங்கே 18 இல்லை. அப்போ 18 எடுக்க இயலாம். ஆனால் 3லேயும் அந்த பெருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் அது மிகச்சிறிய பெருமானமாக பொருந்தக்கூடியவை 36 தான் வரும். அதுக்கு முன்னுக்கு வாரத்தை பாருங்க. 3லேயும் பொதுவாக இருக்க முடியாதவையாக இருக்கும். 36 தான் 3னுடைய மடங்குலையும்
ஃபர்ஸ்டா முதலாவதாக பொருந்தக்கூடிய பெருமானமாக இருக்கு 36. அப்போ 36க்கு இந்த பகுதி என்ன நீங்க என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றணும் என்றால் 9 4ஆல பெருக்கணும், மேலையும் 4ஆல பெருக்கணும். இவர் 6ஆல பெருக்கணும், மேலையும் 6ஆல் பெருக்கணும். இவரை 9ஆல் பெருக்கணும், மேலையும் 9ஆல் பெருக்கணும். அப்போ 36ல் 20, 36ல் 6, 36ல் 27. எல்லாத்திர பகுதி என்னும் சாமன் ஒரு 36 போட்டு 20லிருந்து 6 கழித்து வார விடையோட 27 கூட்டணும். அப்போ 36ன் மேல் 20லிருந்து 6 போனால் 14, 14ஐயும் 27ஐயும் கூட்டும் போது 41 என்று வரும். அப்போ இது பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிது. அப்போ முறைமை இல்லா பின்னம் விரும்பினால் கலப்பு எண்ணுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் இதை இவ்வாறே போட்டுக்கொள்ளுங்க. இது பெரும்பாலும் உங்களோட செகண்ட் டைமில் இப்படியான கூட்டல் 3 வார கூட்டல் வராது. அப்படி வரும் என்று சொன்னால் 3னுடைய பகுதி எண்ணும் உங்களுக்கு சமனாகத்தான் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ 18.2ஐயும் 4.65 கழிக்கணும். அப்போ 18.2 அங்கே 2 இலக்கம் வாரத்தால் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து தான் கழித்து கொள்ள வேண்டும். 0ல் 5 போகாட்டி கடன் வாங்கும் போது 10, 10லிருந்து 5 போனால் 5 என்று வரும். இங்கே 1 இருக்கும், 1லிருந்து 6 போகாது, 11லிருந்து 6 போனால் 5 என்று வரும். இங்கே 7 இருக்கும், 7லிருந்து 4 போனால் 3, இங்கே 1. அப்போ 13.55 என்று விடை கிடைக்கும். இதே போன்று டி பார்ட் கேள்வியை பாருங்க. 6.25ஐயும் 1.8ஐயும் கூட்டப்படும். அப்போ 6.25, 1.8 அங்கே 2 இலக்கம் வாரத்தால் 2 இலக்கம் வார மாதிரி பூஜ்ஜியத்தை சேர்க்கணும். அப்போ 5, 8, 2, 10, 1 மிச்சம் 8. அப்போ 8.05 என்று விடை கிடைக்கும். ரைட். இப்போ 5வது வினா ஏறு வரிசைப்படுத்துக. ஏறு வரிசை என்று சொன்னால் சிறியதிலிருந்து பெரிய பெருமானம் வர எழுதி கொள்ள வேண்டும். முதலாவதை பார்த்தீங்கன்னா அந்த பின்னத்தில் தொகுதி எண் சமனாக இருக்கு. தொகுதி எண் சமன் என்று சொன்னால் பகுதி எண்ணில் எது பெரிய பெருமானமோ அதுதான் சிறிசு, எது சிறிய பெருமானமோ அதுதான் பெரியது. அதை வைத்து கொண்டு ஆக பெரிய பெருமானம் சிறிய பின்னம், அதை விட பெரிய பின்னம் 8ல் உண்டு, அதை விட பெரிய பின்னம் 4ல் உண்டு, அதை விட பெரிய பின்னம் தான் 3ல் ஒன்று. சில பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறா ஏறு வரிசைப்படுத்தரும். மறை பெருமானத்தில் எது பெருசோ அதான் சிறியது. அப்போ மறை பெருமானத்தில் பாருங்க, மறை 7, அதை விட பெரியது மறை 5, அதை விட பெரியது மறை 3, அதை விட பெரியது நேர் 2, ஆக பெரியது தான் நேர் 5 என்று வரும். தசமதானம் வந்தா பிள்ளைகள் நான் சொல்லியிருக்கேன், தசமதானத்துக்கு வலது பக்கம் மேக்சிமம் 3 இலக்கம் கொண்ட ஒரு பெருமானம் வாரத்தால் ஏனைய பெருமானங்களை 3 இலக்கம் வார மாதிரி அந்த பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும். சேர்த்து விட்டு தான் ஒப்பிட்டு பாருங்க. இது ஆக சிறிய பெருமானம் 0.752, அதை விட பெரிய பெருமானம் 2.43, அந்த சைபரை போட்டு எழுதினாலும் சரி. அதை விட பெரிய பெருமானம் 2.500 போடலாம். அதை விட ஆக பெரிய பெருமானம் தான் 4.6 என்று வரும். இந்த டி கேள்வி மாதிரி உங்களுக்கு வராது, சரிதானே? சமப்படுத்தக்கூடிய இலகுவாக சமப்படுத்தக்கூடிய கேள்வி தான் வரும். அப்போ உங்களுக்கு அந்த பின்னத்தில் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி நீங்கள் இதை சமப்படுத்தியும் செய்து கொள்ள முடியும். இப்படியான கேள்வி வராது. அப்போ நீங்கள் அதை நீங்கள் விட்டு போட்டு ஏனைய கேள்விகளை பார்ப்போம். 6வது வினாவை பாருங்க. அதில் ஏ பார்ட் கேள்வி 78 1000ஆல் பெருக்கப்புறம். அப்போ ஒரு பெருமானத்தை 10 அல்லது 100 அல்லது 1000ஆல் பெருக்கணும் என்றால் அதுக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ 1000க்கு 3 பூஜ்ஜியம் என்றால் 3 சைபரை சேர்த்தீங்கன்னா 78000 என்று வரும். அதே போன்று அதில் பி பார்ட் 6500 10ஆல் பிரிக்கப்புறம். பிரிக்கப்புறம் என்று சொன்னால் 10க்கு 1 பூஜ்ஜியம்ங்கிறதால அந்த பெருமானத்தில் 1 பூஜ்ஜியம் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் மீதமாக இருக்கிறது 650 இருக்கும். சீபாட் கேள்வி 268 48ஆல் பெருக்கப்புறம். 2 இலக்கங்களை கொண்ட பெருமானத்தால் பெருக்குவது.
8 8ஆல் பெருக்கினா 64 6 மீதி 8 6 48 6 54 4 போட்டு 5 மீதி 8 2 16 5 21 4 தர 8 32 3 மிச்சம் 4 தர 6 24 3 27 2 மீதி 4 2 8 2 10 அப்போ இதை கூட்டிக் கொள்ள வேண்டும் 6 8 2 1 அப்போ 12864 என்று விடை கிடைக்கும். இதே போன்று கடைசி கேள்வி அதில் 758 4ஆல் வகுத்து கொள்ள வேண்டும். அப்போ 7ல் 4 ஒரு முறை மீதி 3 என்று வரும். 5 கீழே இறக்கினா 35 35ல் 4 வந்து 9 முறை 9 இல்லை 8 வரும் 9 போட்ட 36 அப்போ 8 முறை 32 3 மிச்சம் 8 வரும் 8 கீழே இறக்கினா அப்போ 38ல் 4 9 முறை 36 மீதி 2 அப்போ ஈவுங்கிறது அதில் மடங்கு 189 மீதி வந்து 2 கிடைக்கும். அப்போ மீதி வரக்கூடிய வகுத்தலும் இடம்பெறும். மீதி 0 வரலாம் மீதியும் வரலாம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஒரு படம் ஒன்று தரப்படுது. அந்த படத்தை நீங்கள் அவதானித்து கொண்டீங்கன்னு சொன்னால் இது முக்கோண எண்கோளத்துக்கான குற்றுவரி படம் ஒன்று தரப்படுது. அடுத்த கோலத்தை வரைக என்று சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் இது முதலாவது முக்கோண எண்ணின் குற்றுவரி படம், இது இரண்டாவது முக்கோண எண்ணின் குற்றுவரி படம், இது மூன்றாவது முக்கோண எண்ணின் குற்றுவரி படம் என்றா நான்காவது முக்கோண எண்ணின் குற்றுவரி படம் கேட்டால் கீழே 4 போடணும், அதன் மேல் 1 குறைத்து 3 போடணும், அதன் மேல் 1 குறைத்து 2, இப்படி அந்த கடைசி 1 வரும் வரைக்கும் ஒவ்வொன்றாக குறைத்து போட வேண்டும். இதுதான் நான்காவது முக்கோண எண்ணுக்குரிய குற்றுவரி படமாக இருக்கும். இரண்டாவது இக்கோலத்தின் முதல் 4 எண்களையும் எழுதுக என்று சொன்னால் முதலாவது படத்தில் 1, இரண்டாவது படத்தில் 3, மூன்றாவது படத்தில் 6, நான்காவது படத்தில் 10 இருக்கு. அப்போ 1 3 6 10 என்று எழுத வேண்டும். மூன்றாவது கேள்வி, 9வது கோலத்தில் எத்தனை வட்டங்கள் காணப்படும்? அப்போ 9வது முக்கோண என்ன கேட்கான். அப்போ இப்படியான கேள்வி வந்தால் 2 மெதட்டூடாக செய்யலாம். இப்போ 9வது முக்கோண என்ன கேட்டால் ஓர்டரில் 1லிருந்து 9 வரைக்கும் அந்த பெருமானத்தை எழுதி கொள்ள வேண்டும். எழுதி போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 3 1 2 3 6 10 15 21 28 36 9 45. அப்போ 9வது எண்கோளம் முக்கோண எண்கோளம் வந்து 45ஆக இருக்கும். அப்போ 9வது படத்தில் 45 சிறிய வட்டங்கள் காணப்படும். அல்லது இன்னும் ஒரு மெதட்டோடு இருக்கிறா. இப்போ 9வது முக்கோண என்ன கேட்டால் 9 போட்டு அதற்கு அடுத்த இலக்கம் 10. அப்போ 9 10ஆல் பெருக்கினா 90. வார விடையை எப்போதும் 2ஆல் பிரிக்க வேண்டும். பிரிக்கும் போது 45 என்று வரும். அப்போ இந்த மெதட்டோடாகவும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த 4வது கேள்வி, 81 எத்தனையாவது சதுர எண்? நம்ம சதுர எண்ணெண்டா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிக் கொள்வது தான் சதுர எண். அப்போ 81வது சதுர எண்ணை கேட்கல. 81 எத்தனையாவது சதுர எண்ணு சொன்னால் 9வது சதுர எண். 9 9ஆல் பெருக்கினா 81 வரும். முதலாவது சேர்த்து என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இப்போ சேர்த்து என்னங்கிறது 2க்கு மேற்பட்ட காரணி. 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டவை தான் சேர்த்து எண். அப்போ முதலாவது சேர்த்து எண் 4. முதன்மை எண்ணெண்டா ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். ஒரே ஒரு இரட்டை முதன்மை எண் இருக்கு, 2 மட்டும். வேறு எந்த இரட்டை எண்ணும் முதன்மை எண் இல்லை, 2 மட்டும்தான் முதன்மை எண். அதுவும் முதலாவது முதன்மை எண் 2ஆக இருக்கும் என்பது போல முதலாவது சேர்த்து எண் 4 ஆக காணப்படும். அதன் பிறகு அந்த ஓர்டரில் சேர்த்து எண்கள் அமையும். அப்போ முதலாவது சேர்த்து எண் 4.
20க்கு 30க்கும் இடைப்பட்ட முதன்மை எண். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். அந்த ஓர்டர் உங்களுக்கு தெரியணும். 2 3 5 7 11 13 17 19 23 29. அப்போ 20க்கும் 30க்கும் இடையில 2 முதன்மை எண் இருக்கு. 23ம் 29. அப்போ 23 எடுத்தா ஒன்றாலும் அதே எண் 23ஆலும் தான் பிரிபடும். இடையில வார எந்த ஒரு பெருமானத்தாலும் பிரிபடாது. அப்படி பிரிபட்டால் சேர்த்து எண். அப்போ ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். அதே போன்றுதான் 29. அப்ப 20க்கும் 30க்கும் இடையில 2 முதன்மை எண் இருக்கு. 23ம் 29 புரிந்து கொள்ள வேண்டும். 10க்கு உட்பட்ட முதன்மை எண்களை எழுதுக. அப்ப இதுக்கு முதல் நான் ஓர்டரும் சொல்லிட்டேன். முதலாவது முதன்மை எண் 2 3 5 7. இதுதான் 10க்கு உட்பட்ட முதன்மை எண்களாக இருக்கும். 2 3 5 7 என்று வரும். இப்போ 8வது கேள்வி 1 சாக 2 சாக 3 சாக 4 சாக 5 இப்படி 10 வர போடட்டாம். 6 7 8 9 10 இவ்வளவுத்தையும் கூட்டினா என்ன விட வரும் என்று கேட்கணும். கூட்டிக்கொள்வோம். அப்போ 3 6 10 15 21 28 36 45 10 55. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டும் போது 55 என்று வரும். அடுத்த கேள்வி 70க்கு உட்பட்ட மிகப்பெரிய முதன்மை எண் யாது என்று கேட்கப்படுது. 70க்கு உட்பட்ட மிகப்பெரிய முதன்மை எண். அப்போ 70க்கு குறைந்ததை கேட்க மிகப்பெரிய முதன்மை எண்ணாக இருக்கணும். 69 பாருங்க, ஒன்றாலும் 3ஆலும் 69ஆலும் பிரிபடுதனே. அதுக்கு இடைப்பட்ட பெருமானத்தாலும் பிரிபடலாம். ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். ஸோ 69 வராது. அப்படி குறைந்து கொண்டு பார்க்கும்போது 68 எந்த இரட்டை எண்ணும் முதன்மை எண் இல்லை, 2ஐ தவிர. 2 மட்டும்தான் முதன்மை எண். இரட்டை எண்களில் 2 மட்டும் முதன்மை எண். ஸோ 68 இரட்டை எண்ணுங்கிறதால அது ஒரு சேர்த்து எண். 67 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாலும் 67ஆலும் மாத்திரம்தான் பிரிபடும். 67ஆல மாத்திரம்தான் பிரிபடும். ஒன்றாலும் 67ஆலும் மாத்திரம் பிரிபடக்கூடியது என்பதனால இதற்கு 2 காரணி மட்டும் இருக்கு. ஸோ 70க்கு உட்பட்ட மிகப்பெரிய முதன்மை எண் 67 ஆக காணப்படும். 10வது கேள்வி 4 இனது முதல் 5 மடங்குகளை எழுதுக. 4 இனது முதல் 5 மடங்கு. அப்போ 4 8 12 16 20 இப்படி 4 அதிகரித்து கொண்டு போற 4னுடைய முதல் 5 மடங்கு எழுதி கொள்ள வேண்டும். அப்போ 4 கூட்டிக் கொள்ள வேண்டும். 4 8 12 16 20. அப்போ முதல் 5 வர கேட்டதால 5 வர நான் எழுதி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதுதான் 2வது கேள்விக்குரிய விளக்கமாக உள்ளது. பெரிய கேள்வியை பாருங்கடா. அதுல 1 2 3 4 வர அந்த கேள்வி காணப்படுகின்றது. பின்வரும் கோண வகைகளை எழுதுக. அந்த படத்தை நீங்க தெளிவாக பார்த்து கொள்ளுங்க. படம் வரையில பேப்பர் அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ABCD 4 ஆங்கில எழுத்து குறிக்கப்பட்டுள்ளது. அந்த 4 ஆங்கில எழுத்தும் என்னென்ன வகையான கோணங்களை குறிக்கின்றதுங்கிறத எழுதி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ஏயை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அது கூறுங்கோணம். அப்ப A1 என்ன கோணம்? கூறுங்கோணம் என்று எழுதி கொள்ள வேண்டும். பியை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அடையாளம் போட்டால் உங்களுக்கு தெரியும் 90 பாகை. அப்ப 90 பாகை ஆக உள்ள கோணம் செங்கோணம். சி விரிகோணம். 90 பாகையை விட பெரிது. 180 பாகையை விட சிறிய கோணம் விரிகோணம் என்று அழைக்கப்படும். டி பாருங்க பின்வளை கோணம். 180 பாகையை விட கூட 360 பாகையை விட குறைவாக உள்ள கோணம் பின்வளை கோணம் என்று படிச்சிருக்கோம். அதே போன்று பெரிய 2வது கேள்வியில் அந்த தல உருவங்களை கேட்கான், அந்த வடிவத்தை கேட்கான். ஏயை பார்த்தீங்கன்னு சொன்னால சரிவகம். ஒரு சோடி சமாந்தரமாக மட்டும் இருக்கு. ஒரு சோடி மட்டும்
மாறா இடைத்தூரத்தில் காணப்படக்கூடியவை தான் சரிவகம். அந்த புக்கில் அந்த நோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். பி வந்து சதுரம், 4 பக்கமும் சமனாக இருந்தால் அதனுடைய பேர் வந்து சதுரம். சி வந்து முக்கோணி, அது நீங்கள் செங்கோண முக்கோணி என்று எழுதலாம், சாதாரணமாக முக்கோணம் அல்லது முக்கோணி என்றும் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் முக்கோணம் என்று எழுதி கொள்ளுங்க. அதில் தலை ஒரு வடிவத்தை கேட்டுப்படுது. டி வந்து பாருங்க, எதிரெதிர் பக்கம் சமனும் சமாந்தரமும் என்கிறதால, மாறா இடைத்தூரம் என்கிறதால அந்த டி வந்து இணைகரமாக இருக்கும். அப்போ இந்த தல உருவங்களினுடைய வடிவங்கள் அந்தந்த ஆங்கில எழுத்துக்கு நேர நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இதில் 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு படம் ஒன்று தரப்படுது. இந்த படத்தை வரைந்தாலே உங்களுக்கு தெரியும், நான்முகி என்று பெயர் கொண்டு அழைக்கப்படும் இந்த திண்மத்தினுடைய பெயர். அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நான்முகி அல்லது ஒழுங்கான நான்முகி என்று எழுதினாலும் சரி. முகமொன்றின் வடிவம், அந்த நான்முகியின் ஒரு முகத்தின் வடிவம் யாது என்று கேட்கப்படுது, முக்கோணம். சதுரமுகியின் ஒரு முகத்தின் வடிவம் சதுரம், கனவுருவின் ஒரு முகத்தின் வடிவம் செவ்வகம் என்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததில் பாருங்க, 3வது கேள்வி. ஆக்க பயன்படுத்தப்படும் வலை அமைப்பை பயன்படுத்துகன்னு சொன்னால், உங்களுக்கு இதில் 2 கட்டமைப்பு இருக்கிறா. அந்த 2 கட்டமைப்புல நீங்கள் உங்களோட புக்கில் இருக்கும் பாருங்கள், இப்படி ஒரு கட்டமைப்பு ஒன்று பாட புத்தகத்தில் காணப்படும். அதை நீங்கள் என்ன செய்யலாமெண்டா வரைந்து காட்டிக்கொள்ள முடியும். இந்த அமைப்பையும் கொண்டு நான்முகி சேப்பை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு வலை அமைப்பு இருக்குது, உங்களோட பாட புத்தகத்தை பார்த்தா அது உங்களுக்கு தெளிவாக போடப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, இதில் முகம் விளிம்பு போன்றவற்றை கேட்டுப்படுது. அப்போ நான்முகிக்கு எத்தனை முகம் என்று சொன்னால், நான்முகி என்கிறதால 4 முகமும், விளிம்பு வந்து பாருங்க, இதான் விளிம்பு, இந்த கோடு தான் விளிம்பு. 1 2 3 4 5 6 விளிம்பு இருக்கும். 4 உச்சிகள். அப்போ உச்சிகள் கேட்டால் 4 உச்சிகளும் காணப்படும். இதுதான் நான்முகி ஒன்றினுடைய பண்புகள் சம்பந்தமாக படித்திருக்கின்றோம். அதே மாதிரி சில நேரம் சதுரமுகி கனவுரு சம்பந்தமான கேள்விகளும் வரலாம். அப்போ சதுரமுகி எடுத்தீங்கன்னு சொன்னால் 6 முகம் 8 உச்சி 12 விளிம்பு, ஒவ்வொரு முகமும் சதுர வடிவத்தில் காணப்படும். கனவுரு எடுத்தீங்கன்னு சொன்னாலும் 6 முகம் 8 உச்சி 12 விளிம்பு காணப்படும். அதில் ஒரு முகத்தின் வடிவம் செவ்வக வடிவத்தில் காணப்படும். போன்ற விடயங்கள், அதில் பண்புகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள். அது சம்பந்தமான பயிற்சி இதே அமைப்பில் கனவுரு சதுரமுகிக்கும் கேள்விகளாக வரக்கூடியதாக காணப்படும். 4வது கேள்வி, அந்த பெரிய 3வதுல 4வது கேள்விதான் உங்களுக்கு அந்த ரைட். அந்த பெரிய 3வதுல 4வது கேள்வியை பாருங்க. 4 வடிவங்கள் தரப்படுது. ஒவ்வொரு உருவத்தினதும் சுற்றளவை கண்டுபிடிக்கிட்டான். 1வது உருவத்தை பார்த்தா இப்படி 2 கோடு போட்டா இது இந்த நீளமும் சமன், இந்த அகலமும் சமனண்டா மொத்தமாக 4 பக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். 4 பக்கமும் சமன் என்று சொன்னால் அது ஒரு சதுரம் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப சதுரத்தினுடைய சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு 2 முறையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று 4 பக்கத்தையும் வளைத்து கூட்டலாம், அல்லது ஒரு பக்க நீளத்தை கண்டு 4ஆல் பெருக்கினாலும் அதே விடைதான் வரும், 48 சென்டிமீட்டர் என்று. அல்லது 12 சாக 12 சாக 12 சாக 12 போட்டு கூட்டினாலும் 48 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ள முடியும். இந்த 2வது உருவத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு செவ்வகம், நீளமும் அகலமும் வித்தியாசம். அப்போ இது 20 இதுவும் 20 சென்டிமீட்டர், இது 8 சொன்னால் இவரும் 8 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவை கேட்டால் வளைத்து 4 பக்கத்தையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லது இன்னும் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, செவ்வகத்துக்கு எதிர்பக்கங்கள் சமனங்கிறதால 2 சோடிகள் இருக்கு, 2 சோடி, இது ஒரு சோடி இது ஒரு சோடி. அப்போ நீங்கள் இப்படி இந்த மெத்தட்லையும் சுற்றளவு காணலாம். எப்படி என்று சொன்னால் அதுக்குரிய சமன்பாடை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன்னு பாருங்க.
இரண்டு அடைப்புன்னா தார, இரண்டு தார பிராக்கெட்டுக்குள்ள நீளத்தையும் அகலத்தையும் கூற்று. அப்ப இரண்டு தார நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். அப்ப இரண்டு தார ரெண்டையும் கூட்டும் போது 28. அப்ப 28 சென்டிமீட்டரை இரண்டால் பெருக்கும் போது செவ்வகத்தினுடைய சுற்றளவு 56 சென்டிமீட்டர் என்று வரும். அல்லது வளைத்து கூட்டினீங்க என்று சொன்னாலும் இதே ஆன்சர் வரும். அப்ப இதில் சமன்பாட்டை போட்டு செய்யறதால உங்களுக்கு செய்முறை பெரிதாக இருக்கும். நீங்க மனதாலையும் கணக்கு பார்த்து கொள்ள முடியும். நீளம் 20, அகலம் 8 சொன்னா இரண்டையும் கூட்டினா 28. அந்த 28 ரெண்டால பெருக்கும் போது வரக்கூடியவை தான் செவ்வகத்தின் சுற்றளவு 56 சென்டிமீட்டர் என்று வரும். இதே போன்று மூன்றாவது பாருங்க. இந்த வடிவத்தினுடைய சுற்றளவை கேட்டா, சுற்றளவு என்று சொன்னா படித்திருக்கின்றோம் ஒரு தள உருவின் வெளி நீளங்களின் கூட்டுத்தொகை. அந்த ரெண்டு தள உருவத்தை ஒட்டும் போது இந்த 15 சென்டிமீட்டர்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு புலப்படாது. அப்ப வளைத்து இருக்கக்கூடிய நீளங்களை தான் கூட்ட வேண்டும். அப்ப இந்த துண்டை நீங்க சேர்த்து கூட்டக்கூடாது. அப்ப சுற்றளவு போட்டு யார் யாரை கூட்டணும்? 14 சாக 10 சாக 12 சாக 18. இது கூட்டுப்படாது. அப்ப கூட்டுங்க. அப்ப 24 36 46 46 மட்டும் 54 சென்டிமீட்டர், 54 சென்டிமீட்டர் என்று வரும். அப்ப இதுதான் இந்த உருவத்தினுடைய சுற்றளவாக இருக்கும், 54 சென்டிமீட்டர். அதே போன்று இந்த நாலாவது உருவத்தினுடைய சுற்றளவை கேட்டால் இதை ஒரு பூரண வடிவம், ஒரு சதுரம் அல்லது செவ்வக ஷேப்புக்கு நீங்க மாற்றணும். நீங்க மாற்றும் போதுதான் விளங்கும். இது 10, இது 12, நீளமும் அகலமும் வித்தியாசம் என்று சொன்னா இந்த உருவம் செவ்வக வடிவத்தில் வரப்போகுது. அப்ப இந்த துண்டை எடுத்து நான் மேல பொறுத்துறேன், தெளிவாக பாருங்க. இந்த துண்டை எடுத்து இந்த சைட்ல பொறுத்த போல இந்த துண்டும் இந்த துண்டும் இந்த துண்டும் மூணும் சேர்ந்துதான் 10 சென்டிமீட்டர் என்று வரும். அதே போல் இந்த சைட்டை எடுத்து இவரத்தை பொறுத்துறேன், இந்த துண்டை எடுத்து இவரத்தை பொறுத்துறேன். அப்படி பொருத்தும் போது இது 12 சென்டிமீட்டர்னா இவ்வளவும் 12 சென்டிமீட்டர். நான் உங்களுக்கு அந்த பொருத்தக்கூடிய நீளத்தை சரி போட்டு காட்டுறேன். இந்த மூணும் சேர்ந்து சரி போட்ட இந்த மூன்று பக்கமும் சேர்ந்து 12 சென்டிமீட்டர். அப்ப இது நீளமும் அகலமும் வித்தியாசமாக இருப்பதனால இந்த உருவத்தினுடைய பெயர் செவ்வகம். அப்ப செவ்வகத்துல சுற்றளவு எப்படி காணணும் என்று சொல்லியிருக்கேன். நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2 பெருக்கணும். அப்ப நீளம் 10, அகலம் 12. அப்ப 2 தர கூட்டும் போது 22, 22 2 பெருக்கினா 44 சென்டிமீட்டர். அப்ப இந்த உருவத்தினுடைய சுற்றளவு 44 சென்டிமீட்டர். அப்ப இவ்வாறு சுற்றளவு சம்பந்தமான கேள்விகள் வரும்போது பிழை இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு நான் 2 கேள்வி வழங்கப்படுத்திருக்கேன். இதோட சேர்த்து மொத்தமாக 3 கேள்வி, அந்த பார்ட் 2ல மொத்தம் 5 கேள்வி உங்களுக்கு தந்தது. அதுல முதல் 3 கேள்வியும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மீதமாக இருக்கிற அந்த 2 கேள்விக்கான விளக்கம் அடுத்த காணொளி ஊடாக பதிவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு வழங்கப்படுத்தப்பட்ட முதல் 3 கேள்விக்குமான விளக்கத்தை நீங்க செய்த ஆன்சரை வைத்து கரெக்ஷன் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த காணொளியில் அனுப்பப்பட்ட அந்த மீதி 2 கேள்விக்குமான விளக்கம் தரப்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.